மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்து சந்திரன், அதிலும் ராகுவோடு இணைந்த சந்திரன். ஆகவே மிகச் சிறப்பான வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனதிலே ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான நீரோடை போல ஓடிக்கொண்டிருக்கும். இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் சரியாக முடிவு செய்து அழகாக உங்களது செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். இதுகாரும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சூரியன் இப்பொழுது 5ஆம் இடமாகிய சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் மேலும் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மகத்தான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். கலைத்துறை சார்ந்தவர்கள் அதிலே கொடிகட்டி பறப்பார்கள். புகழ் மிக பெரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த ஆவணி மாதம் ஆரம்பமே சதுர்த்தியுடன் ஆரம்பிக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட்டு உங்களது செயல்களை துவக்குங்கள். அதிலே வெற்றி நிச்சயம். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும், சீராக நடைபெறும், சிக்கலின்றி நடைபெறும். நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சூரியனும் சுக்கிரனும் பெரும்பாலும் இணைந்துதான் இருக்கும். சூரியனும் புதனும் பெரும்பாலும் இணைந்துதான் இருக்கும். சூரியன் இருக்கிற வீட்டிற்கு பக்கத்தில் தான் புதன், சுக்கிரன் இருக்கும். இன்றைய தினம் உள்ள கிரக நிலவரம் மிதுன ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசி அதிபதி வலுப்பெற்றிருக்கிறது. சூரியனோடு இணைந்ததால் புத ஆதித்ய யோகம் பெற்று அதிக பலம் பெற்றிருக்கிறது. தனித்த புதனை காட்டிலும் சூரியனோடு இணைந்த புதன் தான் அதிக வலுவாக இருக்கும். மிகச் சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சூரியன் இன்று ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் தடைப்பட்டு கொண்டிருந்த வரவு இப்பொழுது வந்துவிடும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழிலில் அமோக வளர்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அதிலே மிகப்பெரிய வெற்றி காண்பார்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றுவிட்டது. இதுகாரும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்த ராசி அதிபதி சூரியன் இப்பொழுது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அற்புதமான நிலையிலே இருக்கின்ற ஒரு நேரம் வந்திருக்கிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரம் இந்த ஆவணி. ஆவணி இன்று ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லலாம். ராசியில் ராசி அதிபதியோடு 3 சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. இது மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்
மிக மிக சிறப்பாக இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசு சார்ந்த துறைகளிலே உள்ளவர்கள், வங்கிகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.